வெளியானது முஸ்லிம் லீக் எம்எல்ஏ வீடியோ. மறு நிமிடமே வெளியிடப்பட்ட மன்னிப்பு வீடியோ. நம்புவார்களா மக்கள்? தர்காவில் தடுமாறும் தாஹிரா, போட்டோவுடன் சுற்றும் முஸ்லிம் எம்எல்ஏ, தலைக்கு ஏறிய ரீல்ஸ் மோகம், டாஸ்மாகை மூடிய பல்லவி, எப்போதுதான் முடியும் இந்த பில்டப் காட்சிகள்? பள்ளிக்குள் புகுந்த தாவேகா, மாணவர்களின் எதிர்காலம் என்ன ஆவது? எம்ஜிஆர் பாடலின் விளக்கம், ஏற்றுக்கொள்வாரா காயிதே மில்லத்? இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட பரபரப்பான செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையும் வீடியோ ஆதாரங்களோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, முஸ்லீம் லீக் எம்எல்ஏ ஃபாரூக் பாஷா அவருடைய ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாக மாறிட்டு இருக்கு. ஏங்க நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் சீட்டு தராங்களோ அவங்கள புகழ்ந்து பேசுவீங்க, ஓகே. 5வது கடமை 6வது கடமையாக சொல்லுவீங்க, ஓகே. ஒரு கட்டத்தில் போயிட்டு விஜயை கொண்டு போயிட்டு கடவுளுக்கு கடவுள் இப்படி இல்லாமா புகழ்வீங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது. உடனே அவங்க மறுப்பு வீடியோ விட்டாங்க. அந்த மறுப்பு வீடியோவில் இருக்கக்கூடிய உண்மை தனிமையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம்பவம் என்னன்றதை பார்ப்போம். அதாவது சட்டசபை நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு 22ஆம் தேதி, ஜூன் 22ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். அப்போ அன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா முஸ்லீம் லீக்கோட எம்எல்ஏ சையது ஃபாரூக் பாஷா அவர் எந்திரிச்சு தன்னுடைய கருத்தை பேசும்போது அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு. ஓகே, அந்த பிறந்தநாள் வாழ்த்தை ஒரு கவிதை மாதிரி அந்த இடத்துல அவர் வாசிக்கிறாரு. நீலக்கடல் அலையினிலே நீடூடி நீ வாழ்க, நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ரைமிங்கில் வாசிச்சுக்கிட்டு வரும்போது அந்த வாசகத்தோட கடைசியில் கடவுளுக்கும் கடவுள் என கண்மணியே நீ வாழ்க அப்படின்ற ஒரு வார்த்தை. இதை கேட்டோன்னா பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா ஒரு இஸ்லாமியர் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறாரு? இறைவனுக்கு நிகராக யாரையுமே பயன்படுத்தக்கூடாது, இறைவனுக்கு ஒப்பும் கிடையாது ஓமையும் கிடையாதுன்றதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. ஆனால் இவங்க அவரை கடவுள்னு சொல்ல, கடவுளுக்கும் கடவுள் என கண்மணியே நீ வாழ்க அப்படின்னு இப்படி புகழ்ந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும் கோபம், பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக இதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ ஒரு மறுப்பு வீடியோ கொடுக்குறாரு. அன்னைக்கு மாலையே இந்த சம்பவத்துக்கு ஒரு மறுப்பு வீடியோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு, நான் வாணியம்பாடியோட எம்எல்ஏ, அதாவது அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா இறைவனின் கண்மணியாக அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலாம்னு நான் நினச்சேன். ஆனால் இறைவன் சொன்னால் எல்லாருக்கும் புரியாது. இறைவன் சொன்னால் எல்லாருக்கும் புரியாதா? இறைவன் சொன்னால் எல்லாருக்கும் புரியாதுன்றதுக்காக நான் கடவுள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். கடவுளின் கண்மணி அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். கடவுளின் கண்மணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனால் வாய் தவறுதலா கடவுளின் கடவுள் என கண்மணியே வாழ்கன்னு சொல்லி வார்த்தை தவறி சொல்லிட்டேன். அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் காயிதே மில்லத் அவருடைய வழியில் வந்தவன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு. ஆனால் அந்த விளக்கமும் ஒரு சரியான விளக்கம் கிடையாது. அவர் அந்த இடத்துல ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விளக்கத்தை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட வாசகம்ல சட்டசபையில் பேசினார் இல்லையா, நீலக்கடல் அடையினிலே நீரூடி நீ வாழ்க, இந்த வாசகம்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இது ஒரு எம்ஜிஆருடைய பாடல். எம்எல்ஏ அவர்கள் எம்ஜிஆருடைய ரசிகராக இருப்பார் போல இருக்குது. எம்ஜிஆர் பாட்டிலே பர்த்டே விஷ் பண்ணுற பாட்டு எது அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதாவது இந்த பாடல் இருக்குல்ல, இந்த பாடல் 1976 எம்ஜிஆர் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு உழைப்பவன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று. அந்த படத்தில் ஒரு சின்ன பிள்ளைக்கு பர்த்டே வரும். அப்போ அந்த பிள்ளைக்கு பர்த்டே சாங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கிள் நீங்கள் பாடுங்க அங்கிள் நீங்கள் பாடுங்க அங்கிள் எம்ஜிஆரை கேட்பாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன செய்வார், அந்த பிள்ளைக்கு பர்த்டே விஷ் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். அந்த பாட்டு பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, ஜேசுதாஸ் வாய்ஸில் ஒரு பாட்டு வருது. அந்த படத்தில் அந்த பாட்டில் சரணமாக ஒரு அடி வரும். அதில் நீலக்கடல் அலையினிலே நீடூடி நீ வாழ்க அப்படி சொல்லி அப்படியே வரும். பிறந்தநாள் வாழ்த்து அந்த பிள்ளையை பாடுற மாதிரி, நீலக்கடல் அலையினிலே நீடூடி நீ வாழ்க, நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க, காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க, கடவுளுக்கும் கடவுள் என கண்மணியே நீ வாழ்க. அப்போ அந்த எம்எல்ஏ தவறுதலால் அவர் அங்கே இன்னும் பாடிடல, எம்ஜிஆருடைய பாடல் வரிகளை இங்கே எடுத்துகிட்டு அதை தான் அவர் அங்கே புகழ்ந்து விஜயை புகழ்ந்து பாடியிருக்கிறாரே தவிர
அவர் ஒன்றை கடவுளின் கண்மணியாக சொல்லணும் அப்படின்லாம் சொல்ல, அந்த பாடல் வரியிலேயே கடவுளின் கடவுளென கண்மணியே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல் அர்த்தம் இருக்குது. ஆனால் அவர் தன்னோட மறுப்பு வீடியோவில் என்ன சொல்றாரு, நான் கடவுளின் கண்மணின்னு சொல்ல வந்தேன், தவறுதலா அப்படி சொல்லிட்டேன், தவறுதலா வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்றாரு. ஆனால் அப்படி ஒரு வேளை நீங்கள் அப்படி தான் உண்மையாகவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கூட அதுவுமே தவறான வார்த்தை தான். ஏன்னா கடவுளின் கண்மணி அப்படின்ற வார்த்தையெல்லாம் இஸ்லாமிய சொல்ல முடியாது. இறைவனுக்கு லம் எலிது வலம் யூலது, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. அதாவது இறைவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது, அவனுக்கு பிள்ளைகளும் கிடையாதுன்ற அடிப்படை விதி. அப்ப கடவுளுக்கு கடவுள் என அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. கடவுளின் கண்மணி அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட ஒரு இஸ்லாமியர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இறைவனுடைய தன்மைகள் அப்படின்னு வரும்போது குல்ஹு அல்லாஹ் சூறாவிலே இருக்குது, அல்லாஹு சமது, அவன் எந்த தேவையுமே அற்றவன். இப்போ ஒரு மனிதர் கண்மணி எதுக்கு? கருவிழி வேணும், அதெல்லாம் கண்மணின்னு சொல்றது. கருவிழி வேணும் அப்படின்றது. இறைவனுக்கு கருவிழி வேணுமா? அந்த கருவிழி இருந்தால் தான் இறைவனால் பார்க்க முடியுமா? இது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு. இதை கொண்டு போய் இறைவனுக்கு ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது இது ரொம்பவே தவறான ஒரு உரிமை. அதனால அரசியலில் பயணிக்கக்கூடியவங்க அடிப்படை அக்கீதாவை படிங்க. அந்த அடிப்படை இஸ்லாமிய அடிப்படை விஷயங்கள் என்ன, அந்த அக்கீதாவை படிங்க. நீங்க யாரையோ புகழ்றேன் அப்படின்ற பேர்ல இப்படி வரம்பு மீறி போயிடாதீங்க. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதரை புகழ்றதா இருந்தா கூட அந்த புகழுக்கு ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பு மீறி புகழ்ந்தா அது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயலாயிரும். நீங்க கவிதை எடுத்து ஓமானமா பண்ணா கடைசியில் இப்படிதான் போய் முடியும். ஏன்னா கவிதையோட ஒரு இயல்பு, இப்போ ஒரு மனிதரை நான் புகழ்ந்து பேசணும்னா அதை கொண்டு போய் எங்க புகழ்றது? டைரக்டா கடவுளோட போய் சேர்த்துரு. ஒரு பெண் காதலிக்கக்கூடிய காதலியை புகழ்றது எங்க போய் புகழ்? நீ என் தாய் மாதிரி, பெத்த தாயோட காதலியை போய் ஒப்பிட்டு பேசுவான். நீ ஒரு தந்தையை போய் புகழ்ந்து பேசணும் அப்படின்னா எங்க பேசுறது? தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தை அன்பு முன்மே. அதாவது தந்தையை புகழ்ன்றதுக்காக தெய்வத்தெல்லாம் தோக்கடிச்சிருவாங்க. ஏன்னா கவிதையோட ஒரு இயல்பு கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. பொய்யை சேர்த்தாதான் அது கவிதை. அந்த பொய்யை ஒரு இஸ்லாமிய எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் மூலியமா அரசியல் கிடைக்குதோ, அல்லது ஒருத்தர் மூலியமா உங்க அரசியல் ஆதாயம் கிடைக்குதோ, அல்லது அவரை நீங்க புகழ்றீங்களோ, அதுக்கு இஸ்லாமியராக இருக்கும் போது ஒரு வரம்பு அதுக்கு தேவைப்படும். அதனால எனக்கு 5வது கடமை, இது 6வது கடமை அப்படின்னு சொல்றதோ, உள்ளத்துல நாங்க அல்லாவை ஏந்திப்போம், அல்லாவுடைய ரசூலை ஏந்திப்போம், அதுக்கு பிறகு என்ன தலைவரை ஏந்திப்போம் அப்படின்னு சொல்லி யாரையுமே வரம்பு மீறி புகழக்கூடாது. இது ஒரு கட்டத்துக்கு மேல போய் கடவுளுக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தெல்லாம் இது ரொம்ப உங்களோட மறுமையை கேலிக்குத்தா ஒரு கேள்விக்குறி ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முறை நபித்தோழர்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா அவங்களுடைய தலைவரை எந்திரிச்சு புகழ்றாரு. எந்திரிச்சு அவர் பாட்டு இஷ்டத்துக்கு பயங்கரமா உச்சக்கட்டமா புகழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்க இருந்த மிக்தார் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் ஒருத்தவங்க, மிக்தார் ரலியல்லாஹு அன்ஹு மண்ணவாரி அவர் மேல தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணவாரி தூக்கி வீசிட்டு அதுக்கடுத்து அவங்க சொல்றாங்க, யாராவது ஒருத்தவங்க இது மாதிரி வரம்பு மீறி புகழ்வதை கண்டால் அவர்களது முகத்தில் மண்ணை வாரி வீசுங்கள் சொல்லி இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு மனிதருமே வரம்பு மீறி புகழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஏன் நபிகள் நாயகம் தன்னை புகழ்றது, நபிகள் நாயகத்தை புகழ்றது கூட வரம்பு மீறி எக்காரணத்தை கொண்டு என்ன புகழ்ந்துடாதீங்க. மரியமின் மகன் ஈசாவை மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல, மரியமின் மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள். என்னையே நான் அல்லாவின் அடியார் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மரியமின் மகன் ஜீசஸை அவங்க இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான். அவங்கள மக்கள் என்ன செஞ்சாங்க, அவரை கடவுள் தன்மைக்கு கொண்டு போய் புகழ ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் அவரே கடவுள் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி கொண்டு போய் என்ன கடவுள் சார்ந்ததுக்கு உயர்த்திடாதீங்க, என்ன இறைவனோட அடியான்னு சொல்லுங்க, இறைவனுடைய தூதர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி புகழ்றதுக்கு ஒரு வரம்பு சொல்லி தராங்க. ஏன்னா இந்த புகழ்ச்சி தான் தனி மனித வழிபாட்டில் கொண்டு போய் நிறுத்தும். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி மனிதர்களாக வாழ்ந்திருப்பாங்க, அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்கள கடவுளாவோ ஒரு சமாதி கட்டி கும்பிடுறதாவோ இதெல்லாம் எங்கெல்லாம் நடக்குதோ அதுக்கு பின்னாடி தனி மனித வழிபாடு தான் இருக்கும். இன்னைக்குமே இயல்பாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரொம்ப கவனம் இல்லாமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கத்திற்குரிய மேயர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த வார்த்தையை இஸ்லாமியர் பயன்படுத்தக்கூடாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர, இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லி சாட்சி சொல்லி களிமா சொன்னவங்க வணக்கத்திற்குரிய மேயர் சொல்ற எந்த வகையில நியாயம்? அப்ப இந்த வணக்கம் சொல்லக்கூடிய விஷயத்திலேயே இந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும். ஒரு மனிதரை புகழ்றன்ற பேர்ல அவங்கள போய் தனி மனித வழிபாட்டில் கொண்டு போய் தள்ளக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட செயல்களில் ஒரு இஸ்லாமியர் ஈடுபடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நேர தொழுகையிலுமே நம்ம அத்தஹியாத்து ஓதுறோம். அத்தஹியாத்து உட்காந்து ஓதுறோம் இல்லையா? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்துன்னு சொல்லி ஓதுறோம். அதுக்கான அர்த்தம் என்ன? என்னோட சொல்லாலோ செயலாலோ என்னோட எல்லா வணக்கங்களும் படைத்த இறைவனுக்கு மட்டுமே உரியது. நான் செயலால் தொழுகிறேன், இது செயலில் செய்யக்கூடிய இந்த வழிபாடு இறைவனுக்கு உரியது.
நான் சொல்லால நான் இறைவனை வணங்கினா கூட, சொல்லால கூட இறைவனுக்கு நான் யாரையும் இணை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இணை வைப்பில் அவ்வளோ உறுதியாக இருக்கும். இணை வைப்பை இறைவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது சொல்லால இருந்தாலும் சரி, செயலால இருந்தாலும் சரி. அதனால இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடியவங்க, அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படிங்கிறத இது மூலமா நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். சரி, இவங்களுடைய நிகழ்வு இந்த பக்கம் வருனா, இன்னொரு பக்கம் தாவேக்காவில் எங்கள் அக்கா தாஹிரா அந்த அக்கா என்ன பண்ணுது, இப்போ ஒரு ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு, முதலமைச்சர் விஜயோட ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு, இதுக்கு முன்னாடி அந்த அக்கா கோயிலாக சுற்றிட்டு இருந்துச்சு, இப்போ தர்காவை அந்த அக்கா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. தர்காவில் எல்லாமே ரீல்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. இதை வச்சு ஒரு ரீல்ஸ் போடுறது, மேல இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி சொல்றது. அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே தர்காவை போய் ரவுண்ட் அடிக்கிறது. தர்காவை போய் ரவுண்ட் அடிச்சு முடிச்சு அந்த தர்காவில் போயிட்டு அங்கே போயிட்டு இன்னும் ஒரு கயிறை போய் கட்டுறாங்க, இன்னொரு தர்காவில் போய் ஒரு கயிறை கட்டுறாங்க. இதுக்கும் இஸ்லாத்திற்கும் துளி அளவு சம்பந்தம் கிடையாது. அந்த தர்காவில் போய் என்னத்தையும் கயிறு எடுத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் கையில் ஃபோட்டோ வச்சுக்கிறது, அந்த ஃபோட்டோவை 4 பேர் வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறது. தர்காவில் போய் என்னத்தையும் கயிறை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தர்கா செவத்தை இப்படி கையில் தொட்டு அப்படியே ஒத்தி வைக்கிறாங்க. எல்லாம் கோயிலில் செய்வாங்களா அந்த மாதிரி இவங்களும் நாங்களும் செய்கிறோம் அப்படின்ற காட்டுறதுக்காக அந்த தர்காவில் செவத்தை தொட்டு அப்படியே ஒத்தி வைக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அந்த தர்காவில் போய் தர்காவுடைய தரையில் போய் சஜிதா செஞ்சு, அந்த இடத்துல கபருக்கு முன்னாடி போய் சஜிதா செஞ்சு அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி யாரை சொல்ல உங்களுக்கு நாங்கள் சஜிதா செய்யலாமா, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு நாங்கள் சஜிதா செய்யலாமா? பல ஊர்களில் பார்க்குறோம், பல தலைவர்களுக்கு காலில் விழுந்து வணங்குறாங்க, காலில் விழுவுறாங்க, காலில் விழுந்து சாஸ்டா செஞ்சு மரியாதை செய்கிறாங்க. அந்த மாதிரி உங்கள் காலில் விழுந்து நாங்கள் மரியாதை செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ஒருபோதும் என் காலில் யாரும் விழக்கூடாது, மனிதனுக்கு மனிதன் எந்த மனிதனை காலில் விழக்கூடாது, நீ உன்னுடைய தரையில் படணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான படைத்த இறைவன் மட்டும்தான். படைத்த இறைவனுக்கு முன்னாடி தான் உன் நெற்றியை நீ சிரம் சாய்க்கணுமே தவிர அதை தவிர்த்து வேற யாரும் முன்னாடி நீ சிரம் சாய்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அந்த ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில் இருந்துக்கிட்டு அங்கே போய் உழுதுறது, இந்த ஃபோட்டோ வச்சுக்கிறது, அந்த ஃபோட்டோவுக்கு மாலையை தூக்கி போடுறது, இது எதுவுமே இஸ்லாம் கிடையாது. இதுக்கும் இஸ்லாத்திற்கும் துளி அளவு சம்பந்தம் கிடையாது. அந்த தர்கா அப்படின்றது என்னன்னா, முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, அவங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன். தர்கா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்த சில நல்ல மனிதர்கள் வாழ்ந்தாங்க, படைத்த இறைவனை வணங்கினாங்க, மக்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை செஞ்சாங்க, மக்கள் நல சேவைகள் செஞ்சாங்க. அந்த மனிதர்கள் இறந்து போன ஒரு ஒரு அடக்கஸ்தலம், அவ்வளவுதான். அது ஒன்று கடவுள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது எதுவுமே கிடையாது. அதனால இந்த அம்மா தாஹிரா அங்கே போய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு போய் செஞ்சாங்க இல்லையா, இதுக்கும் இஸ்லாத்திற்கும் துளி அளவு சம்பந்தம் இல்லை. இது மூலிமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு அரசியலில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே தயவு செஞ்சு அக்கீதாவை படிங்க, இஸ்லாமிய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத படிங்க. நீங்கள் பேசும்போதோ உங்களுடைய செயல்களாலேயோ, ஏன்னா உங்களுக்கு இப்போ தாஹிராவுக்கு ஆம்பூர் தொகுதியில் எதுக்கு சீட்டு கொடுத்தாங்க? அவங்க சும்மா தூக்கி கொடுத்துறாங்களா? அவங்க ஒரு தாஹிரா இஸ்லாமியர் அப்படின்றதால அங்கே உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. வாணியம்பாடி தொகுதியில் ஐயுஎம்எல்ஏ ஃபாரூக் அவர்களுக்கு ஏன் அந்த சீட்டு கொடுக்குறாங்க? அவர் ஒரு இஸ்லாமியர் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியில் கொடுக்குறாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் பிரதிநிதியாக தான் நீங்கள் அங்கே இருக்கும்போது அந்த இஸ்லாத்தின் அடிப்படையை தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. இஸ்லாத்தோட அக்கீதா, நான் ஏதோ அவங்களுக்கு மட்டும் தனியாக சொல்லலை, அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு அனுபவமும் இல்லை. யார் அரசியலில் பயணித்தாலும் சரி, தயவு செஞ்சு இஸ்லாத்தோட அடிப்படை, இஸ்லாத்தோட அக்கீதா, அதை தயவு செஞ்சு படிங்க. நீங்கள் அரசியலை படிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனை தயவு செஞ்சு படிங்க. அரசியலை படிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வேதத்தை படிங்க. அதே மாதிரி நீங்கள் பெரியாரை படிங்க. இன்றைக்கி அரசியலுக்கு தேவையாக பெரியாரை படிங்க. பெரியாரை படிக்க முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி படிங்க. நீங்கள் மக்களுக்கான சேவை செய்கிறீங்களா? மக்களுக்கான சேவை செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. ஆனால் மக்களை குஷிப்படுத்துறேன்றதுக்காக உங்களோட மறுமையை பாழாக்கிறாதீங்க. அதை தான் நம்ம திரும்ப சொல்லி ஞாபகப்படுத்துறது. கூடவே இந்த இடத்துல ஒரு நல்ல புத்தகத்தை ஒன்று பரிந்துரை செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா இது மாதிரி அரசியலில் பயணிக்கக்கூடிய நபர்களோ, அல்லது நீங்கள் யாருக்காவது இது மாதிரி அடிப்படை விஷயத்தை சொல்லணும், அல்லது அடிப்படை விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு ஒரு புத்தகம் சொல்கிறேன். அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான குற்றங்கள் சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. 60 ரூபாய் 70 ரூபாயா இருக்குது அந்த புத்தகம். நான் புத்தக வாசிப்பில் நான் முதன்முறை படித்த ஒரு புத்தகம்னா அது அந்த புத்தகம் தான். ஒரு அற்புதமான ரொம்ப சின்ன புக்கு தான், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு வாங்கி படிங்க. தாருல் ஹுதாவுடைய வெளியீடு நினைக்கிறேன், முஃப்தி உமர் ஷெரீஃப் காசிமி அவங்க எழுதின ஒரு புக்கு, ரொம்ப அற்புதமான புக்கு. இது மாதிரியான அடிப்படை விஷயங்கள் அலட்சியமாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், பல பாவங்களை ரொம்ப அலட்சியமாக செய்வோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பாதிப்புகள், எவ்வளோ பெரிய இழப்புகள் இருக்குன்றது அது படிக்க மூலியமா ரொம்ப தெரியும். அதனால் இந்த நேரத்தில் ஒரு புத்தகம் பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு கண்டிப்பாக அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான குற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேனே. இப்போ இந்த அக்கா தாஹிரா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ரீல்ஸ் செய்கிறது. தேர்தல் நேரத்தில் இந்த அக்கா என்ன செஞ்சாங்கன்னா, கோவிலா இதே ஃபோட்டோ வச்சுக்கிட்டு புர்கா, இன்னைக்கு தர்காவுக்கு வருமா அக்காவுக்கு புர்காவை காணா,
ஆனால் அன்னைக்கு கோயிலாக போகும்போது புர்கா, அதாவது நான் ஒரு இஸ்லாமிய பெண், நான் வந்து கோயிலில் வந்து கூட நான் பூஜை பண்ணுறேன் பார்த்தீங்களா, நான் ஒரு செக்யூலரிசம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் இந்த மாதிரி போய் இறைவனுக்கு இணை வச்சு தான் நீங்கள் செக்யூலரிசத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் இஸ்லாமியராக இருந்துட்டு உங்கள் கடமையை எங்கேயுமே மீறாமல் நம்ம கூட பழகக்கூடிய இந்து நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்களோட இணக்கமாக இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்கிற பாருங்க, அதுதான் உண்மையான செக்குலரிசம். நம்மளுடைய அடிப்படையை மீறாமல் இருந்து அவங்களுடைய நட்போட ரொம்ப கண்ணியமாக நடக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான செக்குலரிசம். அதை விட்டுட்டு இல்லை நான் முஸ்லீம் அப்படி ஃபாலோ பண்ணுற முஸ்லீம்லாம் இல்லை, நான் பேர் தான் முஸ்லீம் ஆனால் மற்றபடி எல்லாமே செஞ்சுப்பேன் அப்படின்றவங்களுக்கு பேர் அது உண்மையான இஸ்லாமியரோட செயல்பாடு கிடையாது. நீங்கள் உங்களுடைய கடமையில் சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அதுவே உங்க கூட பழகக்கூடிய ஒரு இந்து நண்பன் இருக்கானா, ஒரே தட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. இஸ்லாம் அதை ரொம்ப சிறப்புப்படுது. ஒரு யூதனுடைய ஜனாசா, ஒரு யூதனுடைய சடலம் தூக்கிட்டு போகும்போது நபிகள் நாயகம் எந்திரிச்சு நின்று அதுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இறுதி மரியாதையை கொடுத்தாங்க. அதுதான் இஸ்லாம். இப்போ இன்றைக்கும் எங்கேயாவது ஒரு வெள்ளத்தாலோ மழையாலோ புயலாவோ பாதிக்கப்படும் போது பள்ளிவாசல் மக்களுக்காக திறக்கப்படுது. எல்லா மத மக்களும் பள்ளிவாசல் வந்து தங்கிக்கோன்னு கூட பாருங்க. இதுக்கு பேர் தான் சகோதரத்துவமே தவிர உங்களுடைய அடிப்படையை மறந்துட்டு அங்கே போய் நீங்கள் போகிறதுங்கிறது, இது நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு அவங்களையும் ஓட்டுக்காக அவங்கள போய் ஏமாற்றக்கூடிய செயல். அதனால் தயவு செஞ்சு இது மாதிரியான அடிப்படை விஷயங்களை மறந்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா இவங்களுடைய இந்த ரீல்ஸ் முகம் எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, இந்த ஒரு அக்கா பல்லவி, அந்த அக்கா திருவிகா நகர் எம்எல்ஏ, அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, போராட்டமாக குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே தூக்கிட்டு அந்த அக்கா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா இப்போ ஒரு வீடியோவோட போடுறாங்க, நான் வந்து 15 நாளில் பார்த்தீங்கன்னா 4 ஒயின் ஷாப்பை நான் வந்து மூடிட்டேன், இந்த ஒயின் ஷாப்பில் 40 வருஷமாக இந்த ஒயின் ஷாப்பில் மூட முடியாமல் மக்கள் போராடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த செகண்டில் பேசுறதுக்காகவும் பில்டப்புக்காகவும் ரீல்ஸுக்காகவும் சொல்கிறாங்க. ஏக்கா ஒயின் ஷாப், டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடை அப்படின்ற இந்த ஒயின் ஷாப் சிஸ்டம் வந்தது 2003 ஜெயலலிதா தான்க்கா கொண்டு வந்தாங்க. 2003னா கிட்டத்தட்ட 23 வருஷம் தான் ஒயின் ஷாப், நம்ம டாஸ்மாக் ஒயின் ஷாப்பே வந்து 40 வருஷமாக ஒரு கடை இருக்குன்னு மூட முடியலன்னா என்னக்கா நியாயம் இதெல்லாம்? அப்போ எல்லாமே ரீல்ஸுக்காக. ஏன்னா நம்புறது இந்த மாதிரி பசங்க தானே, சின்ன சின்ன விடலை பசங்க தானே, என்ன வேணாலும் சொன்னால் நம்ப போகிறான் அப்படின்ற அந்த மமதை அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு தாத்தா, இந்த ரீல்ஸ் உச்சக்கட்டை எங்கே போயிட்டாங்கன்னா, வயசான தாத்தா ஒரு புல்புல் தாரா மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர் திரிஷா ஃபோட்டோ கொண்டு வந்து மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து மாட்டணும், திரிஷா தான் அடுத்த முதலமைச்சராக வரணும், திரிஷா தான் ஆட்சி மாற்றத்துக்கு திரிஷா தான் காரணம் வந்தாங்க, அதனால் ஜெயலலிதா ஃபோட்டோ மாட்டுற மாதிரி முக ஸ்டாலின் ஃபோட்டோ மாட்டுற மாதிரி திரிஷா ஃபோட்டோ மாட்டணும்னு சொல்லி இப்படி உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப் தாவேக்காவுடைய ஒரு குரூப்பு ஸ்கூலுக்குள்ளே இப்போ ஸ்கூலுக்குள்ளே போகுது, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. கீழே இருக்க பிள்ளைங்களாம் வாழ்க வாழ்க வளர்க வளர்க, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் வாழ்க வாழ்க வளர்க வளர்க. பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயமா அது? பச்சை பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயமா அது? இன்னும் ஸ்கூலில் போயிட்டு பாட்டு, பீஸ்ட் படத்தோட பாட்டை போய் ஸ்கூலில் போய் பாடிட்டு இருக்காங்க. படிக்கக்கூடிய பிள்ளைங்களை போய் விஜய் அவருடைய முகம் மாதிரியே பிள்ளைங்களை உட்கார வச்சு வெயிலில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் போய் வெயிலில் உட்கார வச்சு கிண்ண சாதனை படைக்கிறாங்களாம். இதனால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ எதையுமே பார்க்காம இவங்களுடைய ஆதாயம் தான். இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. பிறந்தநாள் வாழ்த்து பாடுறேன் அப்படின்ற பேரில் இறைவனுக்கு கொண்டு போய் இணை வைக்கிறதா இருக்கட்டும், தர்காவுக்கும் கோயிலுக்கு அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், குழந்தைய கையில் கொண்டு போய் போராட்டமாக சுத்தமாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட இந்த மாதிரி ஃபோட்டோ கொண்டு திணிக்கிறதா இருக்கட்டும், இவங்க சுய ஆதாயத்துக்காக இவங்க பேர் வாங்குறதுக்காக பயன்படுத்துறதுக்கு இப்படி வரம்பு மீறியான காரியங்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க. இனியாவது அரசியல் சார்ந்த விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் இனியாச்சும் கொஞ்சம் கவனமாக சிந்திக்கணும் அப்படிங்கிறத இது மூலமா சொல்லிக்கிறோம். கூடவே திரும்ப நான் சொல்கிறேன், இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க நீங்கள் அரசியல் தாராளமாக அரசியல் பயணிங்க, மக்களுக்கான பணிகளை செய்யுங்க. ஆனால் திரும்பவும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் அரசியல் படிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒரு தடவை படிச்சிருங்க. நீங்கள் பெரியாரை படிக்கிறதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஒரு முறை படிச்சிருங்க. நீங்கள் மக்களுக்கான பணிகளை தாராளமாக செய்யுங்க. ஆனால் மக்களை திருப்திப்படுத்துறன்ற பேரில் உங்கள் மறுமை இழந்துடாதீங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.